இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மூங் டால் ஸ்வீட், அதாவது சிறுபருப்பை வச்சுட்டு ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் போல் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 ml போல் பால் எடுத்திருக்கேன், 25 ml போல் நெய் எடுத்திருக்கேன், ஒரு 2 குங்குமப்பூ. இது முற்றிலும் ஆப்ஷனல், வேணும்னா எடுத்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். ஒரு 4 ஏலக்காய் போல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையை வந்து சேம் சம அளவு எடுத்துருக்கணும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி 125 grams ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து நெய் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம். நெய் வந்து நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் வந்து நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து இந்த சிறுபருப்பை வந்து நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம நெய்யில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துடலாம். பருப்பை நம்ம சேர்த்துட்டோம், நல்லா வறுத்து எடுத்துடலாம் நெய்யில் நம்மளுக்கு பருப்பு. பருப்பு வந்து நம்மளுக்கு நல்லா வறுப்பத்திடுச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆக தேவையில்ல. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ மொத்தம் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் பருப்பு வேகிறதுக்கு. இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலையும் நம்ம சேர்த்துடலாம். பருப்பு வந்து நம்மளுக்கு நல்லா அலற வேகணும். கரண்டியில் மசிஞ்சால் நம்மளுக்கு பருப்பு மசிஞ்சிடணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பருப்பு வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண பாலும் தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலற வெந்து நம்ம மசிச்ச லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்த இந்த பச்சை அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விட்டுடலாம். அடுப்பு வந்து நான் சிம்மிலே வச்சுருக்கேன், மிதமான தீயிலே வச்சுருக்கேன். ஸோ நம்ம எடுத்த அந்த 1 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி மாவு சரியாக போயிடுச்சு. ஆட் பண்ணி விட்டுட்டோம், நல்லா கலந்தாச்சு. இப்போ அந்த பச்சை அரிசி மாவினுடைய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து போகணும். அந்த பச்சை வாடை 5 minutes போல் சிம்லே இப்படி இருக்கட்டும். இதுக்குள்ளே வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 5 minutes போல் ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்த சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம். சர்க்கரைக்கு தேவையான தண்ணி முழுகிற மொத்தம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது மிதமான தீயிலே வந்து நம்மளுக்கு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டுட்டு வரலாம். பாருங்கள், நம்மளுக்கு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்க்க போகிறேன். இது வந்து டோட்டல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குங்குமப்பூவும் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயும் சேர்த்துடலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு சிரப் வந்து ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஆஃப் பண்ணி நம்ம ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண டோவை வந்து மேக் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த பச்சை அரிசி, அதுக்கப்புறம் வந்து பச்சை பருப்பு, இது ரெண்டுமே சேர்த்து நம்ம பண்ண இந்த டோ வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இது வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக பால் போல் நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு இது போல் ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு தேவைப்பட்ட ஒரு ஃபோர்க் ஒன்று வச்சுட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப் மாரி பண்ணிக்கலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நம்ம ஷேப் பண்ணிவிட்டு இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற தோசையும் இதே போல் நம்ம பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து எல்லா டோவுமே வந்து ஷேப் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1 by 1 நம்ம ரெடி பண்ண டோவை வந்து சேர்த்துடலாம். மிதமான தீயிலே வந்து நம்மளுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம ஆட் பண்ணது வந்து நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. கிறிஸ்பியாகவும் இருக்குது. இதை எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பில் டிப் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரெடி பண்ண இந்த மூங் தால் ஸ்வீட் வந்து கிட்டத்தட்ட 5 hours போல் நம்மளுக்கு சுகர் சிரப்பில் டிப் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சர்வ் பண்ண ரொம்ப கலக்கலான டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் இந்த மூங் தால் ஸ்வீட் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.